ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் ஒன்று சிங்கிள் கலராக ரெட் கலர் பிளெயின் ஒயர் யூஸ் பண்ணி பேசிக் நாட்டில் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதனுடைய விளிம்பில் பார்த்தீங்கன்னா டபுள் கலர், அதாவது 2 கலர் ஒயர்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து பார்க்கவே வந்து ஒரு நியூ மாடலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம், பார்டர் அண்ட் டிசைன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் இருக்குது, உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இது பார்க்கவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்குது. நம்ம இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கலர் பேஸ்கெட் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டு இதனுடைய பேஸ் பார்த்தீங்கன்னா 6 குமிழ்கள் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏணிப்படி நாட்டில் போட்டு முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ரோல்குள்ளாரையே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளெயினாக இருக்கும்போது நம்ம வந்து இந்த விளிம்பில் பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் கொடுக்கும்போது, சுற்றி வர வந்து டிசைன் கொடுக்கும்போது அது பார்க்கவே வந்து பிளெயினாக இருக்கிறத விட இன்னும் நமக்கு வந்து ஒரு லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் வந்து 2 கலர் ஒயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது டார்க் க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஒயரும் பார்த்திங்கன்னா 3.25 அடியில் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 2 கலர் ஒயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து அந்த டிசைன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒயிட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் எப்படி தொடங்குறேங்கிறத பாருங்கள். அதே மாதிரியே தொடங்கி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஒயரை வந்து உள்ளே கொண்டு போய் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இன்சர்ட் பண்ணி விடுறோம். இது ஒரு சின்ன டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். ஃபினிஷிங் வந்து நல்ல ஒரு லுக் கிடைக்கும் நமக்கு. அதாவது ஒரு நடுவில் வந்து இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் வந்து நம்ம ஒரு கேப் விடணும். அடுத்த கேப் வழியாக நம்ம வந்து உள்ளே விட்டு வெளியே கொண்டு வரோம். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்லாண்டிங் டிசைனில் சுற்றி வர இந்த ஒயிட் கலர் ஒயரில் நம்ம வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணணும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கேப்பில் வந்து விட்டு விட்டு நம்ம எடுக்கிறோம். நல்லா வந்து அப்படியே வந்து போடும்போதே வந்து டைட் பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. இல்லைன்னா வந்து லூஸாக இருந்தால் ஒரு தூக்குன மாதிரி வந்துடும் நமக்கு. இது வந்து ஒயர் கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து நம்ம உள்ளே விட்டு விட்டு எடுக்கும்போது கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகும். அதை வந்து பொறுமையாக நம்ம வந்து திருப்பி திருப்பி விட்டுக்கணும். நீங்கள் வந்து என்ன கலர் ஒயர் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 2 கலர் ஒயர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் வந்து காமனாக இருக்கும். இன்னொரு கலர் வந்து எடுக்கும்போது நீங்கள் லைட் கலராக இருந்தால் டார்க் கலர் எடுத்துக்கோங்க. டார்க் கலர் பேஸ்கெட்டாக இருந்தால் லைட் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்கவே வந்து ஒரு நல்ல அட்ராக்டிவ் லுக் கொடுக்கும். இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகும், நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கணும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம சுற்றி வர அப்படியே போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து சுற்றி வர போட்டு கொண்டு வந்து ஒயரையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் கிடைக்கும். நமக்கு வந்து சிங்கிள் கலராக வந்து இந்த மாதிரி விளிம்பில் வேணும்னா இந்த மாதிரியே இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது 2 கலர் ஒயர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் 2 கலர் டபுள் கலர்ஸில் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப பார்க்கவே வந்து லுக்காக இருக்கும் ஃபினிஷிங்கில். இப்போ பாருங்கள், அடுத்து வந்து இந்த க்ரீன் கலர், டார்க் கலர் க்ரீன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். அதையும் வந்து நம்ம ஃபஸ்ட் எப்படி தொடங்கணுமோ சேம் அதே மாதிரியே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒயரை வந்து உள்ளே விட்டு பக்கத்தில் இருக்க நாட்டில் இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இந்த ஒயரையும் பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் நம்ம அந்த ஒரு ஹோல் வந்து நம்ம கேப் விட்டுருக்கோம்ல, அதில் வந்து உள்ளே விட்டு விட்டு எடுத்து அப்படியே ஸ்லாண்டிங்காக நம்ம வந்து சுற்றி வர போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான். சின்ன டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபினிஷிங்கில் பாருங்கள் எவ்வளோ ஒரு லுக்கு கொடுக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ஸ்க்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம
யூஸ் பண்ணிக்கலாம். கூட போட்டது போக நம்மக்கிட்ட கண்டிப்பாக மீதியான வாய்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸை வந்து நம்ம அழகாக ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் லைன் டிசைன் டுட்டோரியலில் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நிறைய கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நம்மக்கிட்டே கூட போட்டது போக வாய்ஸ் எல்லாம் மீதியாக இருக்கும். அந்த மாதிரி வாய்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் அழகாக ரெடி பண்ணிக்கலாம். அது பார்க்கவும் வந்து ஒரு நியூ மாடலாக இருக்கும் பேஸ்கெட்டில். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல்லேருந்து கிஃப்ட் பேஸ்கெட், ஸ்டோரேஜ் பவுல், ட்ரே டுட்டோரியல், குழந்தைய விளையாடுறதுக்காக ராட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ளவர் வேஸு, 1 ரோல் பேஸ்கெட், 1.5 ரோல் பேஸ்கெட், 2 ரோல் பேஸ்கெட், டிஃபன் கேரியர், பூஜா பேஸ்கெட், நியூ மாடல் பூஜா பேஸ்கெட்னு எல்லா வெரைட்டிலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், சுற்றி வர நம்ம போட்டு கொண்டு வந்தாச்சு. மீதி இருக்க வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வரப்போகிற அதாவது கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் வந்து பேஸ்கெட்டை வந்து குழந்தைகளுக்கு கிஃப்டாக கொடுக்கறக்கும், இல்லை நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த மாதிரி கிஃப்டாக கொடுக்கறக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திங்ஸ் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறக்கும், பூஜா ஃபெஸ்டிவல் டைம்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த ப்ளெயினாக இருந்ததை விட இந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணும்போது இன்னுமே பார்க்குறக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது பேஸ்கெட்டில். உங்கள்கிட்டையும் கூட போட்ட மீதியான வாய்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து உங்களோட பேஸ்கெட்டில் ரெடி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி வாய்ஸ் எதுவும் வேஸ்ட் ஆகாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக நமக்கு வந்து ஒரு நியூ மாடலில் டிசைன் ரெடியாக இருக்குதுன்னு இந்த பேஸ்கெட்டில். இது சீக்கிரமாகவும் போட்டு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த மாடல் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.